டி டிடிஎல், டிஎம்எல், டிக்யூஎல்னு இந்த கொரிஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. அதில் டிடிஎல்னா என்னன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டிடிஎல்னா மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா, ஒன்று கிரியேட் பண்ணும், இல்லை வந்து ஆல்டர் பண்ணும், இல்லை delete பண்ணும். இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி. அதாவது நம்ம டேபிளை வந்து அதோட லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இந்த இதில் பண்ணும் டிடிஎல்ல. அதுக்கு ஒரு காலம் ஆட் பண்ணுறதோ இல்லை காலம் delete பண்ணுறதோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் இந்த டிடிஎல், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். கிரியேட்டு டேட்டா பேஸ் நேம். ஓகே, அதே இது டேபிளுக்கு வந்தோம்னா கிரியேட்டு டேபிள் நேம், அவ்வளோதான். ரெண்டும் ஒரே இதுதான். ஆனால் டேபிளில் வந்து என்னென்னா, இப்போ டேபிள் வந்து கிரியேட் டேட்டாபேஸ்க்கு வேறு எதுவும் பேராமீட்டர் எதுவும் தேவையில்லை. ஆனால் டேபிளுக்குனா அதோட காலம்ஸ் எல்லாம் தேவையில்ல. அதுக்காக என்னன்னா, அந்த காலமோட பேர், அதோட டேட்டா டைப்பு, காலமோட பேர் அதோட டேட்டா டைப்பு, காலமோட பேர் அதோட டேட்டா டைப்பு. ஸோ காலம் டேட்டா டைப், ஐஎன்டி, நேமு டேட்டா டைப், ஏஜ் டேட்டா டைப். இங்கே வந்து பிரைமரி கீயாக ஐடியை வந்து செட் பண்ணியிருக்கோம். அது தெரியும்ல, பிரைமரி கீ தெரியாதனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. பின்னாடி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல அதெல்லாம் பார்த்துப்போம். ஓகே, முடிஞ்சுச்சு. அடுத்து என்னன்னா, வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணோன்னையும் சும்மா நம்ம டேட்டா பேஸ்ன்னு கொடுக்கலாம். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணோன்னையும் என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு வந்து டேட்டா பேஸ்னு ஒரு query இருக்கு. அது கொடுத்தோம்னா இப்படி வரும். ஏ டேட்டா பேஸ், பி டேட்டா பேஸ், சி டேட்டா பேஸ், இப்படியே வரும் நிறையா. அதில் நம்ம வந்து யூஸ் கொடுத்து, இப்போ நம்ம வந்து காலேஜ்ன்ற ஒரு டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ண போறோம்னா, யூஸ் காலேஜ் அப்படி கொடுத்தோம்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகே, அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே தான் டேபிள் இனிமேல் விழும். லைக் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம சேவ் பண்ணுற மாதிரி. புரியுதுல? டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். அது ஏபிசிடி காலேஜ் இப்படி இருக்கும். காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு வந்து யூஸ் காலேஜ்னு கொடுத்துட்டோம்னா அந்த காலேஜ் இதுக்குள்ளே போயிடும். அதுக்கடுத்து டேபிள் கிரியேட் பண்ணோம்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம அடுத்து வெளியவே வர தேவையில்ல. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிரியேட் டேபிள் அஸ்ன்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அதை அப்படியே காப்பி அடிச்சு இன்னொரு டேபிள் வந்து கொண்டு வரணும், காப்பி பண்ணி கொண்டு வரணும்னா இது கிரியேட் டேபிள் அஸ். அது என்னன்னா கிரியேட் டேபிள் அஸ். ஓகே, சிடின்னு சொல்லுவாங்க இது எப்பயுமே. கிரியேட் டேபிள் அஸ் சிடஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கிரியேட் டேபிள் நேம், அதாவது புதுசாக கிரியேட் பண்ண ஒரு டேபிள் நேம். இதுதான் நியூ டேபிள்னு வச்சுக்கலாம். நியூ டேபிள், கிரியேட் நியூ டேபிள் ஆஸ் என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இதுதான் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிற கிரியேட் சிடாஸ்ன்னு சொல்லுவாங்க இது எப்பயுமே. கிரியேட் நியூ டேபிள், கிரியேட் டேபிள், நியூ டேபிளோட நேமு அஸ் அஸ் ஓகே, அஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டார்னாலே எல்லாமே அர்த்தம். இந்த டேபிளில் உள்ள எல்லாமே அர்த்தம். ஸோ என்னன்னா இந்த டேபிளில் உள்ள ஸ்டூடெண்ட் டேபிளில் உள்ள எல்லாத்தையும் புதுசாக நியூ டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வைக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 5 இருக்கும். 5 இருக்கு. ஓகே, 5 இருக்கு. 5 ஆல்டர்னு வந்து நிற்கும். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த எல்லாத்துலேயும் பாரு எப்படி இருக்கு. ஆல்டர் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் நேம். ஒரு நிமிஷம். என்னது? ஓகே, இந்த செட் ஆஃப் ஒரு 4 இதுக்கு இப்படி தான் இருக்கும். 4 இதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே,
என்னன்னா இப்போ வந்து காலம் ஆட் பண்றதுன்னா ஆல்டர் டேபிள் டேபிள் நேம், ஆல்டர் டேபிள் டேபிள் நேம். காலம் ஆட் பண்ணணும், காலமோட டேட்டா டைப்பை மாற்றலாம். காலமோட டேட்டா டைப் எதுக்கு மாற்றுறோம்? ஒரு சில நேரம் வந்து நம்ம இன்டீஜரில் வச்சுருக்கலாம், அதை வந்து ஃப்ளோட்டுக்கு மாற்றலாம். அதுக்காக தான் டேட்டா டைப். அதாவது நீங்கள் வேர்க்கேர்ல இருந்து இன்டீஜர் அப்படி யோசிச்சிருக்கணும். ஃப்ளோட்டில் இருந்துச்சுன்னா இன்ட்ல இருந்தால் ஃப்ளோட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதான் டேட்டா டைப் வந்து மாற்றி. அதே வந்து காலம் வந்து delete பண்ணலாம், இல்லைன்னா காலமோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஆல்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே அது என்னன்னு பார்ப்போம். ஆல்டரு டேபிள் டேபிள் நேமு, காலம் ஆட் பண்ணா ஆடு காலம் நேமு, அதோட டேட்டா டைப் கொடுக்கணும்ல. ஸோ அதை அப்படியே கொடுத்துடணும். ஆடு காலமு காலம் இல்லை இல்லை ஆடு காலம் நேமு டேட்டா டைப், அவ்வளோதான். ஓகே புரிஞ்சுதா? ஆடு தான் கீவேர்டு, அடுத்து காலம் நேமு டேட்டா டைப். அடுத்து இங்கே என்னன்னா மாடிஃபைக்கு வந்து மாடிஃபை அதே மாதிரி தான். இங்கே காலமு ஸ்மால் இன்ட்டா மாத்துறாங்க. ஏஜ் வந்து இன்ட்னா அந்த 64 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும், அவ்வளோ பெருசு வேணாம், ஸ்மால் இன்ட்டா மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்துறாங்க. அங்க என்ன ஆடு காலம் நேமு டேட்டா டைப்பு. இங்க என்ன மாத்துறோம்? மாடிஃபை காலம் நேமு டேட்டா டைப். ஓகே அவ்வளோதான். அடுத்து இங்க என்ன ட்ராப்பு காலம் நேம், அவ்வளோதான். இங்கே டேட்டா டைப் கொடுக்கணும்னு தேவையில்ல. இப்போ ட்ராப்னா delete பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு டேட்டா டைப்னா கொடுக்கணும்? ஸோ கொடுக்க தேவையில்லை. ஓகே அடுத்து ரீநேம் பண்ணணும். ரீநேம் நம்ம எப்படி பண்ணுறது? அதே தான், இதுவரையும் அதே தான். ரீநேம் அதே தான், காலம் நேமு ஓகே டு நியூ நேம், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆல்ட்ருக்குரியது எல்லாமே. ரீநேமு இது டு நியூ நேம். ஓகே அப்போ என்னென்னது? ஆடு காலம் நேமு டேட்டா டைப்பு, இது வந்து ஆட் காலம்க்கு. அடுத்து வந்து மாடிஃபை காலம் டேட்டா டைப் மாத்துறதுக்கு வந்து மாடிஃபை ஓகே மாடிஃபை காலம் நேமு டேட்டா டைப். ட்ராப்புக்கு ஒன்றும் தேவையில்ல, ட்ராப்னே போட்டுடலாம். ஓகே ரீநேமுக்கு வந்து ரீநேம்னே போட்டுடலாம். ரீநேமு காலம் நேமு டூ நியூ நேமு. ஓகே இதுதான். அடுத்து இப்போ டேபிளோட பேரே மாற்றணும்னா ரீநேமு டேபிள் நேமு டு நியூ நேமு, அவ்வளோதான். ரீநேமு டேபிள் சாரி ரீநேமு டேபிள் டேபிளோட ஓல்டு நேமு டு நியூ நேமு, அதே தான். ஓகே அடுத்து டேபிள் வந்து ட்ராப் பண்ண போறோம்னா இது ஃபுல்லாக டேபிளுக்குரியதாக இருக்கு. ட்ராப்பு டேபிள் டேபிள் நேம், அவ்வளோதான். அதே இது டேட்டா பேஸே ட்ராப் பண்ண போறோம்னா ட்ராப்பு டேட்டா பேஸ் நேம். ஓகே இந்த ரெண்டும் மோரல்லஸ் ஈக்குவலாக இருக்கு. ட்ராப்பு டேபிள் டேபிள் நேமு, ட்ராப்பு டேட்டா பேஸ் நேமு. ரீநேமுக்கு என்னது? ரீநேமு டேபிள் டேபிள் நேமு ஓல்டு நேம் டு நியூ நேம், அவ்வளோதான். ஸோ இதுதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ட்ரங்கேட்னா என்னன்னா ட்ராப்னா மொத்தமாக போயிடும். இப்போ ட்ராப் காலம்னு கொடுத்தோம்னா அந்த காலம் அப்படியே டிலீட் ஆயிடும். ட்ரங்கேட்னா என்னன்னா இப்போ காலம்ல வந்து வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வேல்யூ எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு வெறும் ஒரு எம்டி ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சிருக்கோம். ஓகே அதான் வந்து ட்ரங்கேட். அது எப்படி பண்ணோம்னா ட்ரங்கேட்டு டேபிள் நேம், அவ்வளோதான். ட்ரங்கேட்டு டேபிள் நேம். இது டேபிள்ஸ்க்கு மட்டும் தான் பாசிபிள். ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளை மொத்தமாக ட்ரங்கேட் பண்ணணும்னா மொத்தமாக அப்படியே இந்த இதில் உள்ள எல்லா டேட்டாவும் இந்த காலம்ல உள்ள எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னா ட்ரங்கேட். ஓகே ட்ரங்கேட்டு டேபிளோட நேம், அவ்வளோதான்.
முடிஞ்சா. ஸோ ஒரு நிமிஷம். இதையும் ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இது நான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணேன். கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். அது டேட்டாபேஸ் ஷோ பண்ணுறது தெரியும். யூஸ் டேட்டாபேஸ் தெரியும். அது இது வந்து ட்ராப் டேட்டாபேஸ் தெரியும். ஷோ டேபிள்ஸ்னு ஒரு இது இருக்கு புதுசா. இதை படிச்சுக்கோ, அவ்வளோதான். ஆ டிஸ்கிரைப்னு கொடுத்து அதோட டேபிளோட நேம் கொடுத்தோம்னா, டிஸ்கிரைப்னு கொடுக்கலாம், இல்லாட்டி டிஇஎஸ்சின்னு கொடுத்து டேபிளோட நேம் கொடுத்தோம்னா என்ன அவுட்புட்டாக கொடுக்கும்னா, இப்போ ஒரு காலம்ல வந்து ஏஜ் இருக்கு, ஒரு காலம்ல வெயிட் இருக்கு அப்படின்னா ஏஜ் பிராக்கெட் போட்டு ஸ்மால் இன்ட்டு அப்படின்னு கொடுக்கும். வெயிட்டு ஃப்ளோட் அப்படின்னு அதோட டேட்டா டைப்பை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதோட காலமு டேட்டா டைப், காலமு இது. அது சின்டாக்ஸ்னா டிஎஸ்சி டேபிள் நேம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து வந்து பிரைமரி கீ வச்சு சொல்லியிருக்காங்க. நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா தேவையில்லை. அடுத்து இந்த ஃபாரின் கீ வந்து சொல்லிடுறேன். ஃபாரின் கீனா என்னன்னா, இப்படி ஒன்று இருக்குது. இது ஒரு ஏ டேபிள்னு வச்சுக்கலாம், இது ஒரு பி டேபிள்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பிரைமரி கீ. பிரைமரி கீனா என்னது, யூனிக்காக இருக்கும். இங்கே என்னென்னமோ இருக்குது, நிறைய காலம்ஸ் இருக்குது, இதை விட்டுலாம். இங்கேயும் வந்து நிறைய இருக்கு. இங்கேயும் அதே கீ இருக்குது, ஆனால் வேற. இங்கேயும் அதே இது இருக்கும். சப்போஸ் இது ஏஜ்னு வச்சு, இது ஒரு சீரியல் நம்பர்னு வச்சுக்கலாம். சீரியல் நம்பர் வேணாம், எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கலாம். பி டேபிளில் வந்து பி டேபிள்லேயும் இந்த எம்ப்ளாயி ஐடின்ற நம்பர் அந்த காலம் இருக்கும். இங்கே வேற பிரைமரி கீ இருக்கும், ஆனால் இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கும். ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடியும் இந்த எம்ப்ளாயி ஐடியும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னு வைங்க, அப்போ இந்த ரெண்டு டேபிளையும் சேர்த்துடலாம். ஸோ அதுதான் பிரைமரி கீ ஃபாரின் கீயோட கான்செப்ட். இதோட பிரைமரி கீ இங்கே ஃபாரின் கீயாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மொத்த டேபிளையும் சேர்த்துடலாம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். இது ஏ டேபிள் பி டேபிள் சொல்லியிருக்கேன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பி டேபிள் தான் கிரியேட் பண்ணுறாங்க. பி டேபிள் வந்து இல்லை இல்லை, ஒரு சீன் ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். அது எப்படின்னா, இன்ட்டு நேமு ஸ்பீசிஸு ஏஜ் இன்ட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, நம்ம பி டேபிள் கிரியேட் பண்ணுறோன்னே வச்சுப்போம். ஓகே, பி டேபிளே இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, இந்த இதெல்லாம் நம்ம கொடுத்துரும். டேபிள் பின்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபாரின் கீன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் எம்ப்ளாயி ஐடின்னு கொடுக்கணும். ஓகே, எம்ப்ளாயி ஐடி. இங்கே பிரைமரி கீ வேறு இருக்கும், பி டேபிளுக்கு பிரைமரி கீ வேறு இருக்கும். ஆனால் ஃபாரின் கீன்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் எம்ப்ளாயி ஐடி. ஓகே, அதே வந்து ரெஃபரன்ஸ்னு அடுத்து கொடுத்து இந்த டேபிளோட நேம் என்னது, ஏ டேபிளா, ஏ. இது வந்து இஐடி ப்ராக்கெட்டில் இஐடி. அவ்வளோதான். ஃபாரின் கீ அந்த ஃபாரின் கீயோட கனெக்ஷன் ஆக போகிறதோட காலமோட நேமு, ரெஃபரன்ஸு, எந்த டேபிளோட நேமு, ப்ராக்கெட்குள்ள அதோட ப்ரைமரி கீ. அதாவது இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஆக போகுதுல, இதோட இதோ இங்கே கொடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபாரின் கீ ப்ரைமரி கீயோட கான்செப்ட். ஓகே, டேபிள் மாடிஃபை பார்த்துட்டோம். என்னது, ரீநேம் கொடுத்தா என்ன மாறும், டேபிளோட பேரே மாறும். ஓகே, நாங்கள் அப்படியா பார்த்தோம். ஆனால் இங்கே ரீநேம் டேபிள்னே கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, ஆல்டர் டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஆல்டர் டேபிள், அதோட டேபிள் நேமு, ரீநேம் கொடுத்து நியூ நேம் கொடுத்துடலாம். இதுவே யூஸ் பண்ணிக்கோ, அப்படின்னா இந்த கண்டினியூட்டியா இருக்கும் உனக்கு. இது தனியா படிக்காத, இதோட சேர்த்து படிச்சுக்கோ. ஆல்டரு டேபிள் நேமு, ரீநேமு, அந்த புது நேமு, அவ்வளோதான். இதோட சேர்த்து படிச்சுக்கோ, கரெக்டாக. காலம் ஆட் பண்ணுறது தெரியும். சேஞ்ச் டு சேஞ்ச் காலம் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தெரியும். சேஞ்ச் காலம் டேட்டா டைப் தெரியும். டெலிட் காலம் தெரியும். டெலிட் டேபிள் தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த இது ஃபுல்லாக. ஓகே, இந்த ஆர்டரில் தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு செலக்ட்டு, இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். நீங்கள் எழுதுறதுல இன்சர்ட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு. சப்போஸ் இந்த நம்ம இனிமேல் படிப்போம் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் தான் படிப்போம், அதனால வந்து இது கொள்ள போயிடும். இந்த ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு செலக்ட் இருக்கணும். செலக்ட் எதுனாலும் செலக்ட் ஏபிசிடி இல்லை செலக்ட் ஸ்டார். அடுத்து என்னன்னா ஃப்ரம் இருக்கணும். அடுத்து வேர் இருக்கணும். அடுத்து குரூப் பை இருக்கணும். அடுத்து ஹேவிங் இருக்கணும். அடுத்து தான் ஆர்டர் பை இருக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி நடத்துனாங்கல்ல, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் இருக்கணும். ஐ மீன் இந்த கொரி எழுதுறதே இப்படி தான் எழுதணும். செலக்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்து ஃப்ரம், அடுத்து வேர், அடுத்து குரூப் பை, அடுத்து ஹேவிங், அடுத்து ஆர்டர் பை, இப்படி தான் எழுதணும். ஓகே, ஸோ அந்த அந்த இதை பார்த்துட்டு வந்துடலாம். இது இல்லை, இதுவும் இல்லை. ஸோ அடுத்து டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் என்ன பண்ணலாம்? ஒன்று இன்சர்ட் பண்ணலாம், இல்லை அப்டேட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். இந்த இதுதான் இதில் நடக்க போகுது. இப்போ டேபிள் அந்த இதுல இருந்து டிஎம் டிடிஎல்ல நம்ம பார்த்தது என்னது? டிடிஎல். ஓகே, அந்த இதில் வந்து வெறும் ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இங்க ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த காலம்ல இப்போ இதெல்லாம் இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு எப்படின்னா இன்சர்ட் query கொடுக்க போறோம். ஓகே, இன்சர்ட் query எப்படி? இன்சர்ட் இன்டு காலம் நேம், இல்ல டேபிள் நேம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், வேல்யூஸ்னு எழுதணும். இதெல்லாம் கீவேர்டு. இன்சர்ட் இந்த கேபிட்டல்ல எழுதியிருக்கிறது எல்லாமே கீவேர்டு, ஸ்மால் எழுதியிருக்கிறது எல்லாமே நம்மளோட given டேட்டா. ஓகே, இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், வேல்யூஸ் 1 கமா செப்பரேட்டர்ல எழுதணும், அவ்வளவுதான். அதே இது வந்து ஸ்ட்ரிங் வந்ததுன்னா டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ வந்து நீ வந்து டேட்டா வந்து ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள தான், டபுள் கோட்ஸ்குள்ள தான், இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். ஓகே, அடுத்து இப்போ இதுனா இப்போ 3 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணப்போ 3 ஸ்கெலிட்டன் வச்சு 3 காலம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாலே போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணப்போ 3 காலம் வச்சு பண்ணிட்டோம், ஆனால் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணிட்டோம். மீதி இந்த 2 டேட்டா மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். அப்படின்னா எப்படின்னா இன்சர்ட் இன்டோ இது கொடுத்துட்டு இவனோட பேரு பிராக்கெட்ல கொடுத்து வேல்யூஸ் போட்டு அதுக்கடுத்து இவங்க 2 இது நம்ம இங்க எதுவுமே என்ட்ரு பண்ணலைன்னா அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். எல்லாத்துக்குரிய பேரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கும். சப்போஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கே மட்டும்தான் இன்சர்ட் பண்ணோம்னா அதுக்குரிய காலம் நேம் போட்டு இன்சர்ட் இன்டூ போட்டு வேல்யூஸ் கொடுத்துடணும். ஓகே, அதே இது மல்டிபிள் ரோஸ், அதாவது இந்த ரோ இல்லாத இதுக்கு கொடுக்க போகிறேன், இங்கே கொடுக்க போகிறேன், இங்கே கொடுக்க போகிறேன், அது இந்த ரோ கொடுக்க போகிறேன். அப்படின்னா இதுலே என்னன்னா கீழே கமா வச்சு திருப்பி அடுத்துக்குரியது 3 கமா
கோகுல் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கேட்பிக்கிறோம். ஓகே, அடுத்து அப்டேட் பண்ணுறது எப்படி இருக்கும்? அப்டேட்னா இப்போ ஐடி இருக்கு, ஐடி வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அவனோட ஏஜ் வந்து 23ன்னு மாற்றணும். அதுதான் இங்கே பண்ணிருக்கோம். அப்டேட்டு டேபிள் நேமு செட்டு ஏஜ் ஈக்குவல் டு 23 வேற ஐடி ஈக்குவல் டு 1. இது வந்து பின்னாடி வந்து கண்டிஷன், இது கண்டிஷன் வேர் வந்தாலே கண்டிஷன் தான். ஓகே, வேற ஐடி ஈக்குவல் டு 1. இப்போ என்னன்னா அப்டேட் பண்றோம். அப்டேட்டு கொரி என்னன்னா அப்டேட்டு டேபிள் நேமு செட் ஏஜ் ஈக்குவல் டு 23, இது மட்டும் தான் கொரி. இது வந்து கண்டிஷன். ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் டெலீட்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸு வேற ஐடி ஈக்குவல் டு 2. இப்போ டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தோன்னு எல்லா டேபிளும் டெலீட் ஆயிடும். ஓகே, எல்லா ரோஸும் டெலீட் ஆயிடும். அதே இது அதான் இங்கே கொடுத்துருக்கோம். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லா இதுவும் டெலீட் ஆயிடும். வேற ஐடி ஈக்குவல் டு 2னா அந்த ஐடி 2வா இருக்கவனோட பேர் மட்டும் டெலீட் ஆகும். அவனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுது. ஓகே, இது அந்த அந்த இது போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். இல்லை இல்லை, அதில் அந்த மேலே இருக்கு இன்சர்ட், இருக்கு இன்சர்ட், அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டும் அப்படி அதே தான் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டு அனிமலு அதாவது டேபிள் நேமு, அப்டேட்டு டேபிள் நேமு செட்டு செட்டு காலம் நேமு. ஓகே, காலம் நேம் தானே போட்டிருக்கோம். செட்டு காலம் நேம். ஓகே, அடுத்து டெலிட்டும் அதே தான். டெலிட் ஃப்ரம் அனிமல் கொடுத்தா அந்த எல்லா ரோவும் டெலிட் ஆயிடும். அதே இது வேற ஐடி ஈக்குவல் டு 1னா அந்த இது மட்டும் டெலிட் ஆகும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்து டிக்யூஎல் வந்து அடுத்த வீடியோவில் சொல்றேன்.